ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. போன வாரம் ஃபுல்லா அயோத்தி ராமர் கோவில பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா மக்கள் எல்லாரும் இப்ப எந்த நியூஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போற 2024ஓட 18வது லோக்சபா எலக்ஷன் பத்தி தான். இந்த எலக்ஷன் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா, ஏப்ரல் 16 அன்னைக்கு. இதெல்லாம் ஓகே. இந்த லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னா என்ன? ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா லோக்சபா அப்படின்றது மக்களவை. இந்திய நாடாளுமன்றத்தோட கீழவை அப்படின்னு சொல்றாங்க. இதோட உறுப்பினர்கள் மக்களால நேரடி தேர்தலின் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. லோக்சபா எப்படி மக்களவையோ அதே போல ராஜ்யசபா மாநிலங்களவை. லோக்சபாவை கீழவைன்னு சொல்ற மாதிரி ராஜ்யசபாவை மேலவை அப்படின்னு சொல்றாங்க. இந்திய நாடாளுமன்றத்துல அதிகபட்சமா 250 உறுப்பினர்களை கொண்டது இந்த மேலவை. இப்ப பிரசன்டா இதுல 245 மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்கள 12 உறுப்பினர்கள் இந்திய குடியரசுத் தலைவரால நியமிக்கப்படுறாங்க. லோக்சபா அப்படின்றது மக்களோட மன்றமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நாட்டோட நிர்வாகத்திற்கு பலனளிக்கிற வகையில பல மசோதாக்கள் மற்றும் சட்டங்கள் நிறைவேற்றப்படுது. ஆனா ராஜ்யசபால பல மாநிலங்களோட நலன்களை பாதுகாக்கிற பாராளுமன்றத்தின் மேல் அமைப்புன்னு சொல்றாங்க. லோக்சபாவோட உறுப்பினர்கள் எலெக்ஷன் வச்சு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனா ராஜ்யசபாவிற்கு கால அவகாசம் எல்லாம் கிடையாது. 2 வருஷம் கழிச்சு ராஜ்யசபா உறுப்பினர்கள்ல 3ல ஒரு பகுதியினர் ராஜ்யசபாவில இருந்து வெளியேறாங்க. லோக்சபாவோட உறுப்பினர்களை மக்கள் வாக்குப்பதிவு மூலமா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா ராஜ்யசபாக்கு பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல உள்ள பல சட்டசபைகளோட மக்கள் ராஜ்யசபாவோட பிரதிநிதிகளை தேர்வு செய்யறாங்க. லோக்சபால 500ல இருந்து 600 இடங்கள் இருக்கு. ராஜ்யசபால 200ல இருந்து 250 இடங்கள் இருக்கு. லோக்சபாவோட பிரதிநிதி ஆகணும்னா கண்டிப்பா அவருக்கு 25 வயசாவது இருக்கணும். ஆனா ராஜ்யசபா உறுப்பினரா சேர குறைஞ்சபட்ச வயசு 30. லோக்சபாவோட மெம்பர்ஸ் மட்டுமே சட்டம் மற்றும் சட்டங்களை இயற்ற முடியும். ஆனா ராஜ்யசபா எந்த சட்டத்தையும் மசோதாவையும் இயற்றுவதில்லை. லோக்சபாவுக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்கு. ஆனா ராஜ்யசபாவுக்கு லோக்சபாவோட குறைவான சட்டமன்ற அதிகாரமே இருக்கு. இப்ப நம்ம இந்த வீடியோல லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றத பார்த்தோம். இனி வரப்போற வீடியோக்கள்ல லோக்சபாவோட எலெக்ஷனை பத்தி விரிவா பேசுவோம்.